எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். வணக்கம். லூர்தஸ் தொலைக்காட்சிக்காக காரைக்கால் தூய தேற்றரவு திரு அவையினுடைய முதன்மை பொறுப்பாளன் பால் ராஜ்குமார் நவக்கால சிந்தனைகள். லீன் சி என்றொரு துறவி இருந்தார். அவர் யாரிடத்திலும் சினம் கொள்வதே கிடையாது. இதற்கான காரணத்தை அவருடைய சீடர்கள் அவரிடம் கேட்டபொழுது அவரிடம் ஒரு நாள், நான் பக்கத்தில் இருக்கின்ற ஆற்றில் படகில் பயணம் செய்து கொண்டிருந்தேன். அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது கண்களை மூடி தியானம் செய்து கொண்டே சென்றேன். அப்பொழுது ஏதோ ஒன்று நான் பயணம் செய்த படகின் மீது இடிப்பது போன்று இருந்தது. எனக்கு கடுமையான கோபம் வந்தது. நான் கண்களை திறந்து பார்த்த பொழுது எனக்கு முன்பாக ஒரு காலி படகு இருந்தது. போயும் இந்த காலி படகின் மீதா எனக்கு கோபம் வந்தது என்று நான் மிகவும் வருத்தப்பட்டேன் என்றார். இப்படி சொல்லிவிட்டு தொடர்ந்து அவர்களிடம் சொன்னார், சினம் கொள்கின்ற ஒவ்வொருவரும் காலி படகுதான். அதனால்தான் யாராவது என் மீது சினம் கொண்டாலோ அல்லது எரிந்து விழுந்தாலோ இவர் காலிப்படகு போல என்று நினைத்து கொள்வேன். காலிப்படகான அந்த மனிதர் மீது சினம் கொண்டு நானும் காலிப்படகாக கூடாது என்று அமைதியாக இருந்துவிடேன். சினம் கொள்கின்ற ஒவ்வொருவரும் காலிப்படகுதான் என்ற செய்தியை எடுத்துச் சொல்லும் இந்த நிகழ்வு நமது சிந்தனைக்கு உரியது. நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு சினத்தால் விளையும் கெடுகளையும் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்வதன் முக்கியத்துவத்தை குறித்து பேசுகின்றார். அவற்றை குறித்து இப்பொழுது நாம் சிந்தித்து பார்ப்போம். கொலை செய்வது மட்டுமல்ல, சினம் கொள்வது கூட குற்றம்தான். மலைப்பொழிவின் ஒரு பகுதியாக வரும் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கொலை செய்யாதே என்று பழைய ஏற்பாட்டு கட்டளைக்கு மாற்றாக புதிய கட்டளை தருகின்றார். அதுதான் சினம் கொள்ளாதே என்ற கட்டளையாகும். கொலை செய்யாதே என்பது 10 கட்டளையில் வருகின்ற ஒரு கட்டளையாகும். மேலும் கொலை செய்கிறவர் எவரும் கொல்லப்பட வேண்டும் என்பது மோசே இஸ்ரேல் மக்கள் கொடுத்த கட்டளையாகும். இப்படி இருக்கையில் ஆண்டவர் இயேசு தம் சகோதர சகோதரியிடம் சினம் கொள்ளுகிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். தம் சகோதரரையோ சகோதரியரையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவர். அறிவிலியே என்பவர் எரிநரகத்துக்கு ஆளாவர் என்று கூறுகிறார். காரணம், சினமே கொலைகளுக்கு காரணமாக இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லது சினத்தில் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு செயலுக்கும் தண்டனை உண்டு என்று கூறுகிறார். இங்கு ஆண்டவர் இயேசு கூறுகின்ற எரிநரகம் என்பதற்கு திருவிவிலியத்தில் பாதாளம், பள்ளத்தாக்கு போன்ற சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றையெல்லாம் தாங்க முடியாத வேதனையை அளிக்கக்கூடிய இடங்கள் சினம் கொள்ளுகிறவருக்கு மிக கடுமையான தண்டனை உண்டு என்பதை குறித்து காட்டவே ஆண்டவர் இயேசு எரிநரகம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு சினம் கொள்ளாதே என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதற்கு மாற்றான ஒரு வழியை நமக்கு முன்வைக்கிறார். அதுதான் நல்லுறவு ஆகும். யூதர்கள் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த வருவதுண்டு. அப்படி வருகின்ற பொழுது யாருக்காவது தங்கள் மீது மனத்தாங்கள் உண்டென அவர்கள் நினைவுற்றால் காணிக்கை பீடத்தின் மேல் வைத்துவிட்டு மனத்தாங்களோடு இருப்பவரோடு நல்லுறவை ஏற்படுத்தி கொண்டு காணிக்கை செலுத்துவது நல்லது என்று கூறுகிறார் இயேசு. அதுபோன்று பழங்காலத்தில் ஒருவர் தான் வாங்கிய கடனை திருப்பி அடைக்க முடியாவிட்டால் கடன் கொடுத்தவர் கடன் வாங்கியவர் சிறையில் அடைத்து விடுவார். கடன் வாங்கியவர் கடனை திரும்ப செலுத்திய பின்புதான் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவார். இல்லை என்றால் சிறையிலேயே செய்து மடிய வேண்டியதுதான். இதற்காகவே அவர்கள் வழியில் உடன்பாடு செய்து கொள்வார்கள். ஆண்டவர் இயேசு இந்த உண்மையை அப்படியே எடுத்துக்கொண்டு ஒருவர் தன் சகோதரர் அல்லது சகோதரியிடம்
சினத்தில் ஏதாவது பேசியிருந்தாலோ அல்லது செய்திருந்தாலோ அவரோடு நல்லுறவு ஏற்படுத்தி கொள்வது நல்லது. இல்லை என்றால் அவர் கடவுளின் அரியணையின் முன்பு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகையால் அழிவுக்கு காரணமாக இருக்கும் சினத்தை நம்மிடமிருந்து அகற்றிவிட்டு வாழ்வுக்கு காரணமாக இருக்கும் நல்லுறவை அனைவரோடும் நாம் ஏற்படுத்தி வாழ முயல்வோம். சிந்தனை: எளிதில் சினம் கொள்பவரால் சண்டை உண்டாகும், அவர் பல தீங்குகளுக்கு காரணமாவார் என்கிறது நீதிமொழிகள் நூல். ஆகையால் எல்லாவிதமான அழிவுக்கும் காரணமாக இருக்கும் சினத்தை நாம் நம்முடைய வாழ்விலிருந்து அகற்றிவிட்டு மற்றவரோடு நல்லுறவை ஏற்படுத்தி கொண்டு வாழ்வோம். அதன் வழியாக இறை அருளை நிறைவாய் பெறுவோம். ஆமென். Thank you and God bless you.